ஹாய், இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாம்ஸ்டார் காம்பேட். இன்னும் தெளிவாக சொல்லணும்னு வைங்களேன், எல்லாருமே ஃபோனில் வந்து டக்கு 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 டக்குன்னு தட்டின்னு இருக்காங்கல்ல. ஐ மீன் அது 1 மில்லியன் 2 மில்லியன் போன மாதிரிலாம் நிறைய பேர் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா. அதுதான் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை உண்மையிலேயே வர வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இவ்வளோ யூஸர் இருக்காங்க, எப்படி ஏமாற்ற முடியாது. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக பிட்காயின் வச்சிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா ஒரு பிட்காயின் உருவாக்குறது எவ்வளோ கஷ்டன்றது பிளாக் செயின் படித்த எனக்கு தெரிஞ்சது. ஆப்வியஸா அது வந்து ரொம்பவே கஷ்டம். அதுவும் சும்மா டேப் பண்றது மூலியமாலாம் காசு வராது. ஏன்னா பல கோடி சர்வர் வச்சு நிறைய யூடியூபர்ஸ் ட்ரை பண்ணாங்க, அதுவே ஃபெயிலியர்ல போச்சு. டேப் பண்றது மூலியமா காசு வரன்றது மேபி வந்து சில அமௌண்ட் வந்து அந்த கம்பெனியே வந்து கொடுக்கலாம். ஐ மீன் இந்த ஜியோ ஃப்ரீயா ஆஃபர் விட்டாங்கல்ல, அது மாதிரி வேணா கொடுத்து இவங்களை கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு காசு வருமா வராதான்னு கேட்டீங்கன்னா வரும். ஐ மீன் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு பர்சனுக்கு 10,000 கிட்ட வரும். ஐ மீன் நீங்க இன்னும் ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு கொஞ்சம் மணி இன்க்ரீஸ் ஆகும்.